தற்போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ பொங்கல் விழா யாருடைய காலத்தில் வந்தது? இப்போ கூட நேற்றைக்கு நீங்க திருப்பி அதை திருத்தி கட்டாய விடுமுறை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குது. எல்லா ஊடகங்களிலும் இன்றைக்கு வந்திருக்குது. அது கட்டாய விடுமுறை பட்டியலில் இதுவரைக்கும் சேர்க்கப்படவில்லை. நேற்றைய தினம் இது நம்முடைய பார்வைக்கு வந்த உடனடியாகவே இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த குழுவை கூட்ட கூறினேன். அந்த குழு உடனடியாக கூடியது. உடனடியாக இதற்கு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி சொன்ன காரணத்தினால பொங்கல் விடுமுறை காலமாக விடுமுறை நாளாக அவர்கள் ஏற்றெடுத்துக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே எடுத்திருந்த இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை, அவங்களுக்கு ஏற்கனவே விடுமுறை இருக்குது, அதனால அது வேண்டாம், இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயதசமியினுடைய ஒரு நாள் 28 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி எடுத்திருந்தாங்க. அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு இப்போ எடுத்துருக்கிறாங்க. அடுத்த ஆண்டும் இதே போல தான் வரக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அதை எப்படி மாற்றுறது, அதை பற்றியும் நாம் யோசிப்போம். ஆனால் இன்றைய நிலையில் அது கட்டாய விடுமுறை பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்கள் எடுக்கக்கூடிய முடிவுடைய அடிப்படையில் இது வந்திருக்குது. இது 2008 வருஷத்திலிருந்து இந்த நடைமுறை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டு பொங்கல் விழா இதே போல 14ஆம் தேதி செகண்ட் சாட்டர்டே வந்த நேரத்தில் அன்னைக்கு விடுமுறை எடுக்கல. ஆனால் ஏற்கனவே விடுமுறை இருக்கிற காரணத்தினால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் எடுத்துருக்குறாங்க. இது முழுக்க அன்னைக்கெல்லாம் வந்து திமுகவும் அதிமுக காங்கிரஸும் தான் அவங்க ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மேலே பழைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ளணும். இதே போல தான் ஜல்லிக்கட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் கெடுத்து வைப்பீங்க, சரி பண்ணுறதுக்கு நாங்கள் வரும்போது எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் என்ன போராட்டம் நடத்துனீங்க? எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் நீங்கள் நடத்தி எதில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க? நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதம் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க ஜல்லிக்கட்டுக்காக? 2 வருஷமாக நாம் இதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களுக்கு தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களுக்கு தெரியும், மற்ற கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு தெரியும் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னும் சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன், அது இப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதில் வந்து ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவரவருடைய உணர்வை அவங்க வெளிக்காட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், தயவு செய்து இந்த மாணவர்கள், இங்கே தமிழ்நாட்டினுடைய வருங்காலம், இந்த மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வருங்காலம். உடைய உணர்வுகளை நாம் வந்து மதிக்கிறோம், போற்றுகிறோம். இப்படிப்பட்ட போராட்டத்தில் இறங்காத ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்பதற்காக தான் 2 வருஷமாக நாம் வந்து எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நேற்றைய தினம் அமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து வச்சு எல்லா விஷயமும் இல்லாமலாக்கப்பட்டு அது முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடிய நிலைக்கு பதிலாக நீதிமன்றத்தில் வரட்டும், என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருந்திருக்கிறோம்ல, அதுக்காக நாம் வந்து அமைதியாக்கணும். இந்த அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளை நம்பி என் மாணவ சொந்தங்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குழந்தைகள் அழிந்துவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அந்த நிலைமை அவங்க மீண்டும் கொண்டு வராத நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுக்காக நாம் உழைச்சிட்டு இருக்கிறோம், உண்மையாக உழைச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் இதுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதை அவ்வளோ செய்வோம். அவங்க போராட்டம் நடத்துறதை நான் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய உணர்வு. அதே நேரத்தில் யாருடைய அரசியலுக்கும் நாம இரையாக கூடாது, அவ்வளவுதான். இந்த ஆண்டு நடக்கும் என்கிட்ட உறுதியான நம்பிக்கை இப்போதும் எனக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியாக உள்ள முடிவுகள் அவங்க சொல்லுவாங்க. நான் அரசியல் ரீதியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நான் சொன்னேன். விவசாயிகள் தற்கொலை அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில். மத்திய அரசு கிட்ட நீங்க ஏதாவது பேசி நிவாரணம் பெற்று தர நடவடிக்கை மேற்கொள்வீங்க? ஏற்கனவே நான் சம்பந்தமா 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன்.
மரியாதைக்குரிய விவசாயத்துறையுடைய அமைச்சர் ராதாமோகன் சிங் அவர்கள்ட்ட நான் வந்து பேசினேன். அவங்கள்ட்ட கேட்டேன், மாநில அரசாங்கத்திலிருந்து ஏதாவது அறிக்கை ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி கேட்டேன். அறிக்கை எதுவும் வரவில்லை என்று 4 நாட்களுக்கு முன்பாக மத்திய விவசாயத்துறையுடைய அமைச்சர் என்னிடம் கூறினார். பின்னாடி நான் வந்து பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நான் போய் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு அறிக்கை கொடுத்தாட்டு சொல்கிறாங்க, மாநில அரசாங்கத்திற்கு அவங்களாம் அறிக்கை கொடுத்துருக்காட்டு சொல்கிறாங்க. அந்த அறிக்கை வந்து டெல்லிக்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதில் சார்ந்து என்னென்ன முடிவுகள் இருக்குமோ எடுப்பாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடிய அளவுக்கு நாம் கவனம் கொடுக்கணும். நேற்றைக்கு அனுப்பியிருக்கிறதாட்டு சொன்னோம். நேற்றைக்கு தான் வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் பத்திரிகை செய்திகள் மூலமாக தான் நம்ம படிக்கணும். நேற்று உள்ள செய்தி. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கடந்த ஆண்டு நான் நடக்கும்னு சொன்னேன். கடந்த ஆண்டு அனுமதி பெற்று தந்தோமா தரலையா? தந்தோமா தரலையா? அது இருங்க, தந்தோமா தரலையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. வந்துதான் வரலையாங்க? அனுமதி பெற்று தந்தோமா தரலையா? ஏங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அனுமதி பெற்று தந்தோமா இல்லையா? அனுமதி பெற்றோம் இல்லை, அதுக்கு தடை வாங்கினாங்கல்ல. இப்போ பழையபடி நீங்கள் இப்போ நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி பழையபடி நீங்கள் ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்து அதுக்கு தடை வந்தால் நான் என்ன பண்ணுவீங்க? அப்போ எல்லா கதவுகளையும் மூடி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுங்க. நீதிமன்றத்தினுடைய வழக்கு முடியறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எது பண்ணாலும் கூட கடந்த கால அனுபவம், சென்ற ஆண்டுடைய அனுபவம், ஒரு தடவை நீங்கள் தீயில சூடுபட்டாச்சு, நீங்கள் உடம்பு முழுக்க சூடுபட்டுக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எனக்கு சொல்லலை, தமிழ் சமுதாயத்திற்கு சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறோம். இவங்க அரசியலுக்காக எது வேணாலும் பேசுவாங்க. நான் அதான் கேட்குறேன். அக்டோபரில், செப்டம்பரில், ஏன் நவம்பரில், ஏன் டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் எல்லாரும் எங்கே போனாங்க? ஏன் ஒரு வார்த்தை பேசலை? இது ஒரு சீசன் அவங்களுக்கு. என்னங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ போராட்டம் நடத்துங்க, நான் அதை வரவேற்கிறேன். உங்களுடைய உணர்வு, தமிழ் சமுதாயத்துடைய உணர்வு, எந்த கட்சி வேணாலும் போராட்டம் நடத்துகிற நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன். ஆனால் நீ குற்றம் சுமத்துவீர்கள் என்று சொன்னால் அந்த அருகதை உங்களுக்கு கிடையாது. குற்றம் சாட்டுபவர்கள், ஏன்னா நீ தான் குற்றவாளி, நீ தான் மன்னிக்கணும். அந்த இறைவனை சொல்றது போல சொல்றேன், நீங்க தான் குற்றவாளி. இவ்வளவு சிக்கலான பிரச்சனை வந்தது காரணம் நீங்க தான். அதை தீர்க்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு அந்த இது ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு கொடுக்குறதா? இன்னைக்கு இதுதானே கொடுத்துருப்பாங்க. ஜல்லிக்கட்டை கொடுக்கட்டும், ஒன்றும் இல்லை, எல்லாரும் கொடுக்கட்டும். இப்போ திமுக போராடக்கூடாதுன்னு நான் சொல்ல, குற்றச்சாட்டு எங்க மேல வைக்காங்க. குற்றவாளி நீங்க. காங்கிரஸ் குற்றம் சாட்டுறதை பற்றி நான் எடுத்துக்க மாட்டேன். நீ குற்றவாளி, போராடுங்க, அது எனக்கு மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களுக்கு வந்து நாம வந்து இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏராளமான சொன்னல, இப்போ புதிய சாலைகளை கூட நாம வந்து தேசிய நெடுஞ்சாலை ஏற்றெடுத்து நடத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10,000 கோடி ரூபா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் அறிவித்தது. அது இப்போ தந்தாலும் கூட எடுத்து நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். மதுரை சுற்றுச்சாலை 5,000 கோடி ரூபாயில் அதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். வேலூரில் இருக்கக்கூடிய பைபாஸ், அது நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன். இது போல் பல விஷயங்கள் நம்ம செய்துட்டோம்.